Hi friends, welcome to One Style Cooking. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட தான் வந்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்தவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த உடம்பு வலியால குறுக்கு வலி இந்த மாதிரி கை கால் உளைச்சல் எல்லாத்துக்குமே கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த குழம்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பிரசவ மருந்து குழம்பு. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரசவ மருந்துனே தனியா வெளியே கடைகள்ல வாங்கி அது மருந்தெல்லாம் வந்து ரெடி பண்ற அது நிறைய பெரிய ப்ராசஸா இருக்கும். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடைகள்லே வந்து இந்த மாதிரி பவுடராவே பிரசவ மருந்து குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு பவுடராவே கிடைக்குது. ஸோ இது வந்து நான் வந்து ஊர்ல இருந்து வரப்போ வாங்கிட்டு வந்தேன். இந்தியாவில் நம்மளுக்கு ஈஸியாவே கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகளை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா வந்து இருக்கும். இந்த மருந்து குழம்பு பொடியை வச்சு நம்ம எப்படி ஈஸியா டேஸ்டியா இந்த பிரசவ மருந்து குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து கை கால் உளைச்சல் உடம்பு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். இந்த மருந்து பொடியை வச்சுதான் இன்னைக்கு வந்து மருந்து குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பண்ண போறோம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுல வந்து வெறுமனவே உள்ள கடுகு இது ஒரு 2 ஸ்பூன் கிட்ட தாண்டி சேர்த்திருக்கேன். இந்த கடுகு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அதிகமா சேர்க்கிறோம் அப்படின்னா உடம்பு வலியை வந்து நல்லா வந்து குணப்படுத்தும். இப்போ இந்த கடுகு வந்து பாத்தீங்கன்னா நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா அதோட கலர்லாம் அவுட் சைடு கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா பொரியிற ஸ்டேஜ் வரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கணும். கூடவே 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் போல ஜீரகம். நம்ம அந்த மருந்து குழம்பு மசாலாலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சேர்த்துருப்பாங்க. எக்ஸ்ட்ராவா நம்ம அந்த மாதிரி கடுகு எல்லாம் சேர்த்து பண்றதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த உடம்பு வலி இன்னொன்று இந்த டெலிவரி ஆகிறப்ப உள்ள அந்த ரத்தப்போக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வயிற்றுக்குள்ள உள்ள கழிவுகள் எல்லாம் நல்லா வெளிவரும். ஸோ அதுக்காக தான் இந்த கடுகு அதிகமாக சேர்க்கறது. அவ்வளோதான். இப்போ இது வந்து நல்லா ஆற வச்சு ஃபைன் பவுடராக திரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோடவே கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு. பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்கிங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. இதோடவே கருவேப்பிலை. இப்போ பூண்டு நல்லா வதங்க ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கணும். இப்போ அந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே இந்த பொடியில் சேர்த்துருப்பாங்க, இருந்தாலும் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதை லைட்டாக வதக்கிட்டு நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கான மசாலா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம்ல கடுகு ஜீரகம் மிளகு எல்லாம் அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை மட்டும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த அளவு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதோட ஒரு 4 சின்ன வெங்காயம், தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா கீறி வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே இந்த ரெடிமேட் மசாலா பிரசவ மருந்து மசாலா வாங்கி வச்சிருக்கோம்ல, ஸோ அந்த மசாலா வந்து நீங்கள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இதோடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும்தான் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். இதை சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த குழம்பு மசாலா வாசனை சூப்பராக வரும். இது கூடவே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா காய் எதுவுமே சேர்க்காம இன்னைக்கு வெறுமனவே பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா இதில் வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து கருவாடு கூட போட்டு செய்யலாம். குழம்பு பார்த்தீங்கன்னா கொதிக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா அரைச்சி வச்ச தேங்காய் கடுகு அப்புறம் மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்த்தோம்ல, ஸோ அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது வந்து டெலிவரி ஆனவங்க மட்டும் இல்லைங்க, நார்மலாக எல்லாருமே சாப்பிட்லாம். ஜென்ஸுக்கு கூட வச்சு கொடுக்கலாம். தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்க குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஹெல்தியான நம்மளோட பிரசவ மருந்து குழம்பு சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த உடம்பு வலியால், முதுகு வலி, அது மட்டும் இல்லாமல் இந்த பெயர்கால டைமில் வர ரத்தப்போக்கு எல்லாத்துக்குமே இந்த மருந்து குழம்பு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.